அடுத்து நம்ம ஓபிஎஸ் இன்னும் முடிவு எடுக்கல. தை முடிந்து விட்டது, மாசியும் தொடங்கி விட்டது. அடுத்த முடிவு இந்த மாசி மாதத்துல எடுப்பாரா? ஏங்க நிறைய கொழுப்பு கண்ணன் ஜாலியா பேசுறீங்க, நீங்க அருமையான கேள்வி எல்லாம் கேக்குறீங்க. என்ன சொன்னார் அண்ணன்? எங்க அண்ணன் தை முடிந்தால் இல்ல, ஐயோ நீங்க தான் அவருக்கு அட்வொகேட்டா மறுபடியும் போட்டுருது. தை பிறந்தால் வழி பிறக்கும், தை பிறக்கட்டும். சரி, அப்புறம் என்னன்னா தை பிறந்துச்சு நம்ம சத்யம் டிவி ரிப்போர்ட்டர் கேட்டா தை பிறந்துச்சு அனௌன்ஸ் பண்ணுங்க அப்படின்னு கேட்டா ஆர்வமா தை மாசம் தான் சொன்னேன். தை முடியறதுக்கு நம்ம டைம் இருக்குல்ல, 30 நாள் இருக்குல்ல, அப்ப இல்ல நீங்க கேட்கணும் தை முடியிட்டு இருங்கன்னாரு. இப்ப நீங்க என்ன மாசம் சொல்றீங்க? மாசி. மாசி மாசம் வந்துச்சு. மாசி மாசம் தான் பனி முடிகிற மாசம். ஒன்னும் வேலையாங்க. நான் ஓப்பனா சொல்றேன், அவர் மேல எனக்கு தனிப்பட்ட கோபம் இல்லை, அவரை பத்தி கமெண்ட் அடிக்கிறது நான் விரும்பல. அவர் எதிர்பார்க்கறதுலாம் ஒரே ஒரு போன் கால் வருமா, அமித்ஷா கிட்ட இருந்து கூப்பிடுவாங்களா, நம்மள சேர்த்துக்குவாங்களா, சேர்த்துக்க மாட்டாங்களா, என்டிஏ விட்டு நான் வெளியே வர மாட்டேன், அது யார் சொன்னாலும் சரி அப்படின்னு. இப்ப எல்லாம் அண்ணா வர்றவங்கள்ட்ட பேச ஆரம்பிச்சிட்டாரு. ரொம்ப நானா கூப்பிட்டவங்கள நீங்களே தானே உள்ள வந்தீங்க தேடிக்கிட்டு, ஏன் என் மேல பிளேம் பண்றீங்க, போக போக அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டாரு. ஆகவே அவருக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கே கிடையாது கண்ணன். ஆகவே அதுல அவர் எதுவும் செய்ய போறது இல்லை. அவர் என்னுடைய பணிவான வேண்டுகோள்ல அந்த சத்யம் டிவி மேல உங்களை நம்பி 88 மாவட்ட செயலாளர்கள் போட்டோம், ஆர்கனைஸ் பண்ணோம், நானும் தான் கூட இருந்தேன். நான் இன்னைக்கு கூட தனியா நிக்கிறேன். நான் வைத்தியலிங்கம் மாதிரி, மனோஜ் பாண்டியன் மாதிரி திமுகவுக்கு போல, மத்தவங்க மாதிரி அங்கங்க போயிடல. நான் ஸ்ட்ராங்கா உங்களை விட்டு வெளியில வந்தா கூட தன்மானத்தோட நான் நின்றுட்டு இருக்கேன். நான் அரசியல் பண்றேன். உங்களை வேண்டி கேட்கிறேன், ஒரு 10 பேரை வாழவீங்க, ஒரு 10 பேரை யாருக்கிட்டையாவது பேசி நீங்க ஆதரவு தெரிவிங்க. போய் சேர வேண்டாம். உங்களுடைய முதலமைச்சர் பதவிக்கும் நீங்க இருந்த இடத்திற்கும் அம்மா உங்களை அடுத்த இடத்துல வச்சு அழகு பார்த்ததும், அம்மா ஒரு புகழாரம் சூட்டிய தலைவராக இருக்கக்கூடிய ஒரே தலைவர் நீங்க தான். அதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு யாராவது ஆதரவு தெரிவித்து உங்களை நம்பி இருக்க ஒரு 10 பேரை செலக்ட் பண்ணி அந்த 10 பேரை தேர்தலில் நின்று அம்மா கொடுத்த பணம் எல்லாம் உங்ககிட்ட இருக்க. இந்த பணம் பிறக்கும் போது வரல. ஆகவே அந்த பூரா பணத்தையும் நம்ம எடுத்துட்டு போறதும் இல்லை. ஆகவே முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஏதாவது பண்ணீங்கன்னா உங்களை நாடு போற்றும், மக்கள் போற்றுவார்கள். நாம் சந்தித்த தலைவர்கள் ஒரு ஏழை எளியோரை தேர்ந்தெடுத்து தேர்தலில் நிற்க வைத்து பணத்தை அள்ளி அள்ளி கொடுத்து வெற்றி பெற வைத்து அழகு பார்த்தார்கள். எத்தனையோ பேர் தலைவராலையும் அம்மாவாலையும் எம்எல்ஏ எம்பி எம்எல்சி கிடையாது, எம்எல்ஏ எம்பி சேர்மன் போட்டு அழகு பார்த்தாரு. ஆகவே அதுதான் அவர்கிட்ட நான் வேண்டாம். பாவம், நீங்க கோயில் கோயிலா ஏறுறீங்க, எந்த சாமியும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண செய்யல. ஆசாமிக்கு தான் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. ஏதாவது ஒரு 10 பேருக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஹெல்ப் பண்ணா உங்களை வாழ்த்துவார்கள். ஐயோ பண்ணாரு என்ன இல்ல, ஏமாத்துறதுன்னா ஏமாத்திட்டு போய் நீங்க போய் ராமநாதபுரத்துல நின்ன மாதிரி இல்லைங்க. அப்புறம் இந்த தடவை நீங்க தேனியில போய் நின்னீங்கன்னா கோடி நாயக்கனூர்ல அந்த மக்கள் நீங்க ராமநாதபுரம் போங்கன்னு சொல்லுவாங்க. ராமநாதபுரம் போனா சட்டமன்றத்துக்கு போடி நாயக்கனூருக்கு போங்கப்பாங்க. ஒரு இடியாப்ப சிக்கல்ல மாட்டிக்கிட்டீங்க. ஆகவே 10 பேருக்கு ஒரு எம்எல்ஏ இருக்காரு, ஐயன் இருக்காரு, தர்மர் தான் போயிட்டாரு உங்களை விட்டு. அவர் போயிருக்க கூடாது, அவர் முடியல, ஏதோ தகராறு, இன்டர்னல் ப்ராப்ளம் போனாரு. ஆகவே அவரை பொறுத்தவரை எனது அன்பான வேண்டுகோள் அண்ணனுக்கு ஏதாவது ஒரு ஆமாங்க, ஏதோ அவர் என்டிஏ விட்டு வரமாட்டார் சார். உங்களுக்கு நான் இன்னைக்கு பதிவு பண்ணேன், பாரதிய ஜனதா கட்சியை விட்டு அவர் வருவதாக இல்லை, அவர்களும் அழைப்பதாக இல்லை. அவரை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்துகிறார்கள். அப்பொழுதும் அவர் தலை குனிந்து நிற்கிறாரே தவிர தலை நிமிர்ந்து நிற்க தயாராக இல்லை. இப்படிதான் நல்ல இல்ல நான் வரேன், முடிக்கிறேன். நான் என்னுடைய கொள்கை கோட்பாடு அம்மா வழியில் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிர்ப்பானது. ஆனா அதை அவர் விரும்பினா பரவாயில்ல, விரும்பட்டும். திருப்பி போய் இங்க பழனிசாமிக்கு நம்ம தினகரனுக்கு நம்ம தூக்கு கயிறு அனுப்பிச்சோம், போட்டுக்கவே இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு. அது மாதிரி சேரவே மாட்டேன், செத்து போயிடுவேன். 15 தடவை ஜெயிலுக்கு போனாலும் பிஜேபி கூட போட்டேன், என்ன ஜெயில போட்டு பிடிச்சு பாருங்கன்னு வீரவசனம் எல்லாம் பேசினார்ல. இவரும் போய் பழனிசாமிக்கே போய் சரண்டர் ஆகட்டும். ஆனா அங்க இருக்க 10 பேருக்கு உதவியா சீட்டு வாங்கி கொடுக்கட்டும், முடிஞ்ச அதையாவது செய்ய சொல்லுங்க. ஓகே சார்.